வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு புகழ்பெற்ற நடனங்கள் இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறீங்க, சார் ஃபாரஸ்ட் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாமுக்குலாம் ஃப்ரீ டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்மளுடைய அப்ளிகேஷன்ல ஃப்ரீ டெஸ்ட் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் உள்ள போனீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வள்ளலார் பேட்ச் அப்படின்னு அதை கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரீ தான். டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஆன்லைன்ல கிளிக் பண்ற மெத்தட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ல ஃப்ரீயா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, அதனால ₹1 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்கோம். லைஃப் டைம் தான். ஓகேங்களா, ₹1 சும்மா பே பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் எனி டைம் இருக்கும். நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் அதுல ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ வரவிருக்கிற எஸ்ஏ எக்ஸாமும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதுலயே ஓரளவுக்கு கிடைச்சிரும். தென் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு போயிடலாம். புகழ்பெற்ற நடனங்கள், அது சார்ந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தெய்யம். தெய்யம் அப்படிங்கிற நடனம் எந்த மாநிலத்துக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்துக்கு உரியது. ஓகேங்களா, தெய்யம் அப்படிங்கிறது கேரளாவுக்கு உரியது. மோகினி ஆட்டம், மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் கேரளா மாநிலத்துக்குரியதுதான். மோகினி ஆட்டமும் கேரளா மாநிலத்துக்குரியதுதான். அடுத்ததா பாங்க்ரா அப்படிங்கிற ஒரு நடனம் இருக்கு. ஓகேங்களா, சோ பாங்க்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபை சேர்ந்த ஒரு நடனம். ஓகேங்களா, பாங்க்ரா அப்படிங்கிறது பஞ்சாபை சேர்ந்த ஒரு நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கார்பா அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது குஜராத்தை சேர்ந்த ஒரு நடனம். கார்பா அப்படிங்கிறது குஜராத்தை சேர்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா தாண்டியா. தாண்டியா அப்படிங்கிற நடனம் என்ன அப்படின்னா அதுவும் குஜராத்தை சேர்ந்ததுதான். தாண்டியா அப்படிங்கிறதும் குஜராத்தை சேர்ந்ததுதான். எழுத்து கொஞ்சம் முன்னதான் இருக்கும். ஓகேங்களா, இப்பதான் போர்டுல எழுதிக்கிட்டு இருக்கோம், முன்ன இருக்கும். போக போக நான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகேவா, சோ அடுத்தது கல்பேலியா அப்படிங்கிற ஒரு நடனம். கல்பேலியா அப்படிங்கிற நடனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஃபேமஸ். ஓகேங்களா, ராஜஸ்தான்ல ஃபேமஸான ஒரு நடனம் தான் கல்பேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. கூமர் அப்படிங்கிற நடனம் எங்க ஃபேமஸ்? கூமர் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுவும் ராஜஸ்தான்ல ஃபேமஸ். ஓகேங்களா, கூமர் அப்படிங்கிறதும் ராஜஸ்தானோட ஒரு புகழ்பெற்ற நடனம் தான். ஓகேங்களா, அடுத்தது ராசலீலா. ராசலீலா இதை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது உத்தரப்பிரதேசத்துக்கு சொந்தமானது. ராசலீலா, ராசலீலா அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல புகழ்பெற்ற ஒரு நடனம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா சோலியா. சோ இதுவும் உத்தரப்பிரதேசத்தோட ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதுல இருந்து ஒரு உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம் பிரிஞ்சுது. ஓகேங்களா, உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலம் பிரிஞ்சதால அது உத்தரகாண்டுக்குரிய ஒரு நடனமா சோலியா அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா, ராசலீலா, சோலியா இதெல்லாம் ஒரு மாநிலத்துக்குரிய நடனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்களும் அந்த நடனம் அதை வந்து கொண்டாடுறது ஒரு விதமாவே இருக்கும். அடுத்தது பிகு. பிகுனா நமக்கு தெரியும் அசாமை சேர்ந்தது. பிகுனா என்ன? அசாமை சேர்ந்தது தான் பிகு அப்படிங்கிற நடனம். ஓகேங்களா, அசாமை சேர்ந்த ஒரு நடனம் தான் பிகு. ஓகேங்களா, அடுத்தது நம்மளுடைய நடனங்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நடனங்கள். ஓகேங்களா, ஃபேமஸான நடனங்கள் தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா, சோ அதுல ஃபேமஸ் ஆனதுன்னா இந்த நடனங்கள் தான். இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா, சோ அடுத்தது இந்த பக்கம் இருக்கு கதக். அப்படின்னா பொதுவா அதை வந்து வட இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கதக் அப்படின்னா வட இந்திய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்ரியா அப்படின்னா அது வந்து அசாமை சேர்ந்தது. ஓகேங்களா, சத்ரியா அப்படிங்கிறது அசாமை சேர்ந்தது. சத்ரியா அப்படிங்கிறது. அதுவே மணிப்புரி அப்படிங்கிற நடனம். மணிப்புரி அப்படிங்கிற நடனம் என்னன்னா மணிப்பூர். ஓகேங்களா, மணிப்பூரை சேர்ந்து. ஒடிசி அப்படிங்கிற நடனம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒடிசாவை சேர்ந்தது. ஓகேவா, அப்புறம் குச்சிப்புடி இருக்கு. ஓகேங்களா, குச்சிப்புடினா எங்க வரும்? உங்களுக்கு ஆந்திராவுல வரும். ஓகேங்களா, குச்சிப்புடி அப்படிங்கிறது எங்க வரும்? ஆந்திராவுல வரும். ஓகேங்களா, இப்ப யக்ஷகானம்
அப்படின்னா எங்க வரும்? யக்ஷகானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கர்நாடகாவில் வருது. ஓகேங்களா? கர்நாடகாவோட ஒரு புகழ்பெற்ற நடனம் தான் யக்ஷகானம். ஓகேங்களா? அடுத்தது கதகளி. கதகளினாலே தெரியும் கேரளா. ஓகேங்களா? சோ இதோட நமக்கு ஒவ்வொரு மாநிலத்தோட புகழ்பெற்ற நடனங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? சோ அடுத்தடுத்து முக்கியமான டாபிக்ஸ் நாங்க ஒரு வீடியோ குறிவா கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் பத்தி தெரியணும், இது மாதிரி இல்லைனாலும் அது ஒரு தேரி டைப்பா இருந்தாலும், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு டாபிக் இல்ல புக்ல இல்ல அப்படின்னாலும் அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம கதர் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னா நம்மளுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ நாளைக்கு இன்னொரு டாபிக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.